டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த மக்கள் மீது யாராவது கை வைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக வரும். மக்களை தாக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பேராசிரியர் அவர்கள் சொன்னதை போல உங்களுக்கு முன்னால் பாஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறுத்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ பாஸே இல்லாமல் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது ஊர் தலைவரை கூட கூப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்க. இனிமேல் யாராவது உங்களை அடித்தா அந்த ஃபாரஸ்ட் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஃபாரஸ்ட் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ஃபாரஸ்ட் அல்லது காவல்துறை இருந்தால் நீங்கள் தகவல் சொல்லுங்கள் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த மக்கள் மீது யாராவது கை வைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக வரும். நான் திருநெல்வேலிக்கு இருந்து வர்றதுக்கு நேரம் ஆனாலும் கூட இந்த முருக்கோட ராமர் பக்கத்தில் இருக்காரு, ராமராஜன் எல்லாருமே நிச்சயமாக உங்களை தட்டி கேட்போம். உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சி வேணும். இந்த மக்களை பார்த்தா பாவமாக தெரியல அவங்களுக்கு. ஃபாரஸ்ட் அதேமாதிரி வனத்துறை யாராவது நீங்கள் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி காரியங்களை தயவுசெய்து நீங்கள் ஈடுபடாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மக்களுக்காக உடனடியாக இந்த மலைக்கு அடிவாரத்துக்கு நாங்கள் வருவதற்கு நிச்சயமாக நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தைரியமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். தயவுசெய்து ஆடு மாடுகளை மேய்க்க விடுங்க. இது ஒரு சாதாரண விஷயமா லேசாக நீங்கள் எடுக்காங்க. தனிப்பட்ட முறையில் உங்களை மூலம் கேஸ் போட்டு உங்கள் பதவி நீடிக்க விடாமல் குடும்பத்தோடு நீங்கள் நடுத்தருவுக்கு போகக்கூடிய அளவிற்கு ஆக்கி விடணும். நான் ஏதோ மற்றவங்கள மாதிரி பேச்சு விட்டுலாம் போக மாட்டேன். தனிப்பட்ட முறையில் நாங்கள் உங்களை கோர்ட்டில் போட்டு இழுத்து நாங்கள் மனித உரிமை கமிஷன் இந்த ஆட்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. மனித உரிமை கமிஷன் கொண்டு போவோம். தயவுசெய்து ஆடு மாடுகள் மனிதாபிமானத்தோடு மேய்க்க விடும்போது இப்போ நான் ரிக்வஸ்டாக சொல்கிறேன். பிறகு அடுத்தால எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.